வணக்கம் மக்களே. நான் உங்கள் புகழேந்தி கருணாநிதி. எலும்பு, மூட்டு, தசை, நரம்புக்கான சிறப்பு எண்முறை மருத்துவர். மகளே, இன்னைக்கு இந்த காணொளியில எத பத்தி சொல்லப் போறேன்னா, எலிப்டிகல் இல்ல கிராஸ் ட்ரெய்னர் 2ம் ஒண்ணு தான். அ இந்த எலிப்டிகல் இல்ல இந்த கிராஸ் ட்ரெய்னர் மிஷின்ல நம்ம இது ஜெனரலா எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து இது ஏரோபிக் மிஷின் நெனச்சிட்டு இருப்போம். வெயிட் ட்ரெய்னிங், ஏரோபிக்ஸ். ஏரோபிக்ஸ்ல ட்ரெட்மில், சைக்கிளிங், எலிப்டிகல் இது 3ம் வந்து எப்பயுமே நம்ம செய்யறது. நம்ம இதெல்லாம் ஏரோபிக்ஸ்க்குன்னு மட்டும் நெனச்சுக்குவோம். ஆனா இந்த எலிப்டிகல்ல நீங்க நெறைய விஷயம் எக்ஸ்ட்ரா செய்யலாம். அத பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். அண்ட் முதல்ல இதில ஏன் எலிப்டிகல் சொல்றோம் அப்டின்னா, இப்ப சைக்கிள்ல பார்த்தோம்னா நம்ம அந்த பெடல ரவுண்டா பண்ணுவோம். ஸோ இந்த ஹிப்பு, இந்த நீ, இந்த ஆங்கிள் அதோட வொர்க் அவுட் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். ஆனா இந்த எலிப்டிகல்ல பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து எலிப்ஸ ஃபார்ம் பண்ணும். இப்டி இருக்கும். அதோட மூவ்மெண்ட்ஸ். இந்த பெடலோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு கோழி முட்டை போட்டா எப்டி இருக்கும்? அத மாரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஹிப், இந்த நீ, இந்த ஆங்கிளோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இப்டி போயிட்டு வரும். சர்க்கிள் போடாம இப்டி போயிட்டு வரும். ஸோ சர்க்கிள் போடுறது கூட கொஞ்சம் ஈஸி. ஆனா இந்த எலிப்ஸ் பண்றது வந்து கஷ்டம். அதனால தான் இத வந்து நம்ம கிராஸ் ட்ரெய்னர்ன்னு சொல்றோம். பிளஸ் இதில ஹேண்ட் மூவ்மெண்ட்டும் சேர்ந்துருது. அதனால இது கிராஸ் ட்ரெய்னிங். ஆனா ஆக்சுவல் கிராஸ் ட்ரெய்னிங் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க இதுல. இப்போ இந்த எலிப்டிகல் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது, இந்த காம்போனன்ட் நான் சொல்ற காம்போனன்ட்லாம் ஆட் பண்ணீங்கன்னா, அதுல வந்து நம்ம மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரலாம். பிளான்டர் ஃபேசியாவோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரலாம். பேலன்ஸ் ட்ரெய்னிங் ரொம்ப முக்கியமானது. பேலன்ஸ் ட்ரெய்னிங்க நம்ம இதில எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். அதனால எப்பல்லாம் எலிப்டிகல் பண்றீங்களோ, அப்பல்லாம் இந்தந்த காம்போனன்ட்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரெய்னிங்கா இருக்கும். நம்ம தனியா இதுக்குன்னு போய் அந்த ஸ்ட்ரென்தனிங்க இன்னொரு இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அந்த எலிப்டிகல் பண்ணும்போதே அந்த ஸ்ட்ரென்தனிங்க சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம பொதுவா இந்த கிராஸ் ட்ரெய்னர வந்து இப்படி தான் பண்ணுவோம். இப்படி நேரா நின்னு இப்படி பண்ணுவோம். நம்மளோட ஃபுட் வந்து இதில கரெக்ட்டா சமமா இருக்கணும். இந்த கிராஸ் ட்ரெய்னர் பண்ணி உங்களுக்கு பழக்கம் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க இதுவும் பிடிக்க தேவையில்ல, இதுவும் பிடிக்க தேவையில்ல. ஆக்சுவல் கிராஸ் ட்ரெய்னிங் வந்து இதுதான். எந்த இத பிடிச்சா இது ஈஸி. நான் இத வச்சு ஃபாஸ்ட் பண்ண முடியும். ஆனா இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இந்த உங்க உடம்பு மட்டுமே மூவ் ஆகும். ஸோ ஸ்வே அதிகமா இருக்கக்கூடாது. நேரா நின்னு நான் இத பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கால கொஞ்சம் பின்னாடி வச்சு, இந்த கிராஸ் ட்ரெய்னர் ஃபுல்லாவே நான் டோலயே பண்ணலாம். நான் இப்போ வந்து மிடில் ஃபுட்டே யூஸ் பண்ணல. வெறும் முன்னங்கால்ல மட்டும் நான் இத பண்றேன். வெறும் முன்னங்கால். என்னோட குதிகாலையோ கீழ வைக்கவே இல்ல. இந்த பாருங்க. வெறும் குதிகால்ல மட்டும் பண்றேன் நான். கொஞ்சம் கொஞ்சம் மத்த ஃபுட்டுக்கும் போவோம். ஆனா மேக்ஸிமம் குதிகால்ல வச்சு பண்றேன். சரியா? இப்போ இந்த காஃபும் ட்ரெயின் ஆகும். குதிகால் வச்சு பண்ணும்போது. ஸோ இந்த டிபியாலிஸ் ஆன்டீரியர், இந்த காஃப், இந்த பிளான்டர் ஃபேசியா. இத வந்து டோ ட்ரெய்னிங் சொல்லுவாங்க. இந்த டோவ வச்சு ட்ரெயின் பண்றது. இந்த டோவ வச்சு ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டிபியாலிஸ் ஆன்டீரியர், இந்த காஃப், அதுக்கு கீழ இருக்க பிளான்டர் ஃபேசியா, அதோட மசில்ஸ், அந்த போன்ஸ் இது எல்லாமே பயங்கரமா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதில போனும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா இதில போனுக்கும் ஸ்ட்ரெஸ் போகுது இல்லையா? அப்போ அந்த போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து எலிப்டிகலோட ஒரு முக்கியமான காம்போனன்ட். சரிங்களா? இன்னொன்னு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில இன்னொரு விஷயம் பண்ணலாம். நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ நான் கண்ண மூடிக்கிறேன்னு வச்சுக்கோ. இதுதான் வந்து ஹைட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ட்ரெய்னிங் சொல்லலாம். ஒரே கோட்ல நிக்கணும் நானு. பிளஸ் கீழ வந்து மூவ் ஆகுற பிளாட்ஃபார்ம். நான் தான் மூவ் பண்றேன். இருந்தாலும் அது மூவ் ஆகுது. வெறும் தரையில நான் நிக்கல. இது மூவ் ஆயிட்டு இருக்கு. அது மேல நிக்கிறேன். அதுக்கு மேல கண்ணையும் மூடிக்கிறேன். இது வந்து ஹை லெவல் ஆஃப் பேலன்ஸ் ட்ரெய்னிங். இப்படி பண்ணோன்னா பேலன்ஸ் நல்லாவே ட்ரெயின் ஆகும். ஸோ அப்படியே ஒண்ணு பண்றோம்னு வச்சுங்களேன். இதுவும் செய்றேன். நான் பிடிக்கவும் இல்ல. பிளஸ் கண்ணையும் மூடிக்கிறேன். அப்படின்னா அது ஒரு ஹை லெவல் ஆஃப் பேலன்ஸ் ட்ரெய்னிங். உங்க ப்ராப்ரியோசெப்ஷன் மட்டும் தான் வேலை செய்யணும். ஏன்னா நீங்க விஷுவல் ஃபீட்பேக்கை கட் பண்ணிடுறீங்க. அதனால என்ன ஆகும்னா ப்ராப்ரியோசெப்ஷனை மட்டும் நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்போம். நம்ம கண்ணை திறந்துட்டு நடக்கும்போது கண்ணும் வேலை செய்யும். இந்த மூட்டில் இருக்க ப்ராப்ரியோசெப்ஷன் சொல்லுவோம். ப்ராப்ரியோசெப்டார்ஸ் அதெல்லாமும் வேலை செஞ்சு தான் நம்ம பேலன்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். நான் இப்போ இது பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்ணை மூடிடுறேன். என் பேலன்ஸையும் சேலஞ்ச் பண்ணுறேன். ப்ளஸ் இதை வந்து நான் அதிகமாக ட்ரெயின் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ட்ரெய்னிங் மக்களே. இதை பண்ணலாம்.
இது வந்து நான் இந்த லோவர் அந்த நீக்கு கீழே இருக்க மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுவும் ஆகும், பட் ஆனால் இது நிறைய ஆகும். இப்போ தொடப்பகுதியும் பின்னந்தொடையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இந்த எலிப்டிக்கலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி லைட்டாக இப்படி நிற்கிறோம் இல்லையா, இது ஒரு பெண்டு பண்ணி இப்படி பண்ணோன்னா முதுகு நேராக இருக்கணும், பட் என் இடுப்பும் என் மூட்டை மூவ் ஆகணும். இது வந்து என் குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்கூலில் ஃப்ராக் ஜம்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது. ஒரு எலிப்டிக்கல் பண்ணும்போது நீங்கள் லோவர் ஆன்டீரியர், அதாவது முன்னாடி இருக்க மசில், அதுக்கு பின்னாடி இருக்க மசில், மூட்டு, அதுக்கப்புறம் மூட்டுக்கு மேலே இருக்க முன்னாடி இருக்க தசை, பின்னாடி இருக்க தசை, அதுக்கெல்லாம் மேலே இந்த க்ளூட் மசில், க்ளூட்டியல் மசில்ஸ், இந்த மசில் எல்லாம் ட்ரெயின் ஆகிடும், ஸ்ட்ரென்தன் ஆகிடும் இப்படி வச்சு பண்ணும்போது. ஸோ எலிப்டிக்கல் நம்ம பார்க்குறது வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் எலிப்டிக்கல் மட்டும் இல்லை, இது வெறும் கார்டியோ இல்லை ஏரோபிக்ஸ் மட்டும் இல்லை, இதில் ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி காம்பனண்ட்டாக பிரித்து ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நான் சொன்னது நீங்கள் அதை அப்படியே காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இது ஜென்ரலைஸ்டு ட்ரைனிங், ஸ்ட்ரென்தனிங், கார்டியாக் ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ரோப்ரியோசெப்டிவ் ட்ரைனிங், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அட்வென்ச்சர். ஸோ உங்கள் லிம்ஸை வந்து உங்களோட வயதான காலத்துலேயும் நம்ம அப்படியே தக்க வச்சுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வேறு எதனா அட்வென்ச்சர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் இந்த ட்ரைனிங்லாம் யூஸ் ஆகும். இது பண்ணாமையும் பண்ணலாம், ஆனால் இன்ஜுரிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்பயாவது பண்ணுறோன்னா இன்ஜுரிஸ் வரும், ஆனால் இதெல்லாம் பண்ணோன்னா இன்ஜுரிஸ்னு ஒன்று ஏற்படுறது ரொம்ப அரிதாக தான் இருக்கும். நான் இப்போ டோ ட்ரைனிங், ஹீலு அதெல்லாம் சொல்கிறது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு டோவில் நிற்கலாம். இந்த ஷூவில் எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவு நான் வந்து 4 ஃபுட்டில் பண்ணுறது 4 ஃபுட், ஹீலில் பண்ணுறது ஹீல். ஆனால் எப்பயாவது தொடுறீங்கன்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எப்படி சொல்கிறதுனா ஒரு 80%, நான் சொல்கிறதுல 80% 4 ஃபுட், 80% இந்த ஹைண்ட் ஃபுட், அதாவது குதிக்கால், அதுக்கப்புறம் ஃபுல் ஃபுட், இதை மாதிரி மாற்றி மாற்றி ட்ரெயின் ஆகிக்கலாம். மக்களை, இந்த காணொலி வந்து யாரெல்லாம் எலிப்டிக்கல் பண்ண முடியுமோ அவங்க தான் இதை முயற்சி செய்யலாம். அதே போல் யாருக்காவது இருதயம் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க இதை முயற்சி செய்யக்கூடாது. அதே போல் நான் இப்போ என்னென்ன காம்பனண்ட்லாம் சொன்னேனோ அதே விஷயங்களை நம்ம நடைப்பயிற்சியிலே கூட செய்யலாம். நான் அதை வந்து அடுத்த காணொலியில் சொல்கிறேன், எப்படி நடைப்பயிற்சியில் அதெல்லாம் பண்ணலான்னு. அதுவரையும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிருங்கள் மக்களே. நன்றி.